வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மற்றும் நகைக்கடன் வாங்குபவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசிக்கு முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மற்றும் நகைக்கடன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் ரிசர்வ் வங்கி பல்வேறு புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 2.5 லட்சம் வரை கடனுக்கு நகை மதிப்பில் 85%, 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுபவர்களுக்கு நகை மதிப்பில் 80%, ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறுபவர்களுக்கு நகை மதிப்பில் 75% கடன் வழங்கப்படும். ரூபாய் 2.5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு கடனாளியின் திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய நிபந்தனை கிடையாது. நகைக்கடன் முழுவதுமாக செலுத்தப்பட்ட உடனே அன்றைய தினமே நகைகள் கடனாளிகளிடம் திருப்பி தரப்பட வேண்டும் அல்லது அதிகபட்சமாக 7 வேலை நாட்களுக்குள் திருப்பி தரப்பட வேண்டும். தாமதமாகும் ஒவ்வொரு நாளைக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் கடனாளிகளுக்கு ரூபாய் 5000 இழப்பீடாக வழங்க வேண்டும். மேலும் நகைகளை தாமதமாக திருப்பி கொடுத்தால் கடனாளி கடன் வழங்கும் நிறுவனத்திடம் வேறு இழப்பீடு கோரும் உரிமையும் உள்ளது. நகைக்கான ரசீது கேட்கப்படாது. பழைய முறைப்படியே கடன் வழங்குபவர்கள் இந்த நகை என்னுடையதான் என்று ஒரு சுய அறிவிப்பு செய்தாலே போதுமானது. 2024 செப்டம்பர் 30 ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் படி மறுக்கப்பட்ட கடனை புதுப்பித்தல் மற்றும் கூடுதல் கடன் தற்போது வழங்கப்படும். அதற்காக புதிதாக கடன் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கடனை புதுப்பிக்கும் போது அல்லது கூடுதல் கடன் பெறும் போது முந்தைய வழிகாட்டுதல் படி விதிக்கப்பட்டிருந்த தங்க பரிசீலனை தொகை, கடன் செயல்முறை தொகை எதுவும் புதிதாக விதிக்கப்படாது. விவசாய கடன் மற்றும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அவசர கடன் வாங்குபவர்கள் எந்த நோக்கத்திற்காக கடன் வாங்குகிறார்களோ அதை உறுதி செய்யும் பொறுப்பு கடன் வழங்கும் நிறுவனங்களை சார்ந்தது என்ற சரத்து நீக்கப்பட்டு விட்டது. கடன் வழங்கும் நிறுவனங்கள் கடனாளியின் கணக்கில் தான் கடன் தொகையை செலுத்த வேண்டும். 3ஆம் நபர் கணக்கிற்கு கடன் வழங்கக்கூடாது. வங்கிகளால் விற்கப்படும் 22 கேரட் அல்லது அதற்கு மேல் தூய்மையான தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் என்ற நிபந்தனை கைவிடப்பட்டது. கடன் வாங்குபவரின் நலனை பாதிக்கும் குறிப்பாக கடனுக்கான நிபந்தனைகள் மற்றும் முக்கிய கடிதங்கள் அனைத்தும் அந்தந்த மாநில மொழியிலேயே அல்லது கடனாளியின் விரும்பும் மொழியிலேயே இருக்கும். இந்த விதிமுறைகள் 2026 ஏப்ரல் 1 முன்பு நடைமுறைக்கு வர வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி வரையறுத்து உள்ளது. நன்றி, வணக்கம்.